அவரு கட்சி பேர் சொல்லும்போது எனக்கு ஒரு சீட்டு வேணும்னு நானும் கேட்டேன் அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? பிரபல நடிகைய உருவக்கேலி பண்ணினாங்களா மிர்னால் தாக்கூர். அதுக்கு என்ன பதிலடி கொடுத்திருக்காங்க, வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். ஆரம்பத்துல கீர்த்தி அவங்களும் விஜய் அவரும் நல்ல நண்பர்கள், அவங்க அடிக்கடி எடுத்துக்கிற புகைப்படங்கள், அவங்க வீட்டு விசேஷத்துல கலந்துக்கிட்ட விஜய் அவருன்னு அவரை பத்தி எத்தனையோ வதந்திகள் வெளியாகிட்டே இருந்துச்சு. சொல்ல போனா நிறைய பேர் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சேர்த்து பேசுறாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு கட்டத்துல பதிலடி கொடுக்கிற மாதிரி கீர்த்தி அவங்களுடைய காதலரை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு விஜய் அவர்கிட்ட தான் முதல்ல காதலரை அறிமுகப்படுத்தி வச்ச விஜய் அவர் என் வீட்டுல பேசி இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. அவர் ரொம்பவே நல்ல நண்பர், அது மட்டும் இல்லாம அவர் மேல ரொம்ப மரியாதை இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதுல அவங்க பேசும்போது சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதாவது கட்சியில சார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கட்சி வேலைகள் எல்லாம். கட்சி தொடங்கினப்ப பேரை சொன்னாரு, அதுக்கப்புறமா கடைசி படம் அப்படின்னு அறிவிக்கும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனா இப்ப பரவாயில்லன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவரை நினைச்சா மகிழ்ச்சியா இருக்கு, அவர் கட்சி பேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கட்சியில எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு சும்மா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசின ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. கீர்த்தி அவங்களுடைய காதலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது விஜய் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம மணமக்களை வாழ்த்தி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்தினது விஜய் அவர் தான். கீர்த்தி அவங்களுடைய திருமணத்துல கலந்துக்கிட்டு மணமக்களோட சேர்ந்து புகைப்படம் எல்லாம் எடுத்திருப்பாரு, அது வைரல் கூட ஆச்சு. கீர்த்தி அவங்க கட்சியில ஒரு போஸ்ட் கேட்டுட்டு தான் இருக்காங்களாம், ஆனா விஜய் அவர் அதுக்கான எந்த ஒரு முடிவும் எடுக்கலையாம். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, மிர்னால் தாக்கூர் அவங்க சமீபத்துல தான் தனுஷ் அவரோட சேர்ந்து வதந்திகள்ல சிக்கினாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில அடுத்தடுத்த சர்ச்சைய அவங்களே இழுத்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுது. சமீபத்துல அவங்க ஒரு நேர்காணல்ல பேசும்போது விளையாட்டா நடிகை பிபாசா பாசு பார்க்க ஆண் போல இருப்பதா உருவக்கேலி பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ சமீபத்துல வைரல் ஆகி பரபரப்பை ஏற்படுத்திருச்சு. பிபாசு பாசு பாத்தீங்கன்னா தமிழ்ல சச்சின் படத்துல நடிச்சிருப்பாங்க, குட்டி படத்துல நடிச்சிருப்பாங்க, அந்த பாடலுக்கு டான்ஸ் ஆடிருப்பாங்க. மிர்னால் தாக்கூர் பிபாசா பாசு பத்தி அப்படி பேசினது இணையத்துல ரசிகர்களை ரொம்பவே கோவப்பட வச்சிருக்கு. இந்த நிலையில இவங்களே இதுக்கு ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. 19 வயது இளமையில் நான் பல விஷயங்களை முட்டாள்தனமா பேசியிருக்கேன். என்னோட குரலோட எடை அப்படிங்கிறது என்னன்னு எனக்கு தெரியாது. என்னோட நோக்கம் ஒருபோதும் யாரையும் உடல் குறித்து அவமதிப்பது இல்ல. அது ஒரு பேட்டியில நடந்த சுலபமான கிண்டல் மட்டும்தான். ஆனா அது அளவை மீறிடுச்சு. அது எப்படிப்பட்டதா வெளிப்பட்டுச்சுன்னு எனக்கு புரியுது. மேலும் நான் இந்த வார்த்தைகளை வேறு விதமா தேர்ந்தெடுக்க வேணும் விரும்புறேன். காலப்போக்குல அழகு அப்படிங்கிறது எந்த வடிவில வேணாலும் இருக்கும். அது எல்லாத்துக்குமே மதிக்கிறது பழகிருச்சு. இதை நான் இப்போது உண்மையா மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அவங்க பேசின அந்த வீடியோவை வைரல் ஆக்கி மறுபடியும் அவங்கள பயங்கரமா திட்டிக்கிட்டு தாங்க இருக்காங்க. சமீபத்தில் நிறைய சர்ச்சைகளையும் வதந்திகளையும் சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைச்சிருங்க.